சின்கா அப்படிங்கிற பேர் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அருணிமா சின்கா ஒரு 26 வயது பெண். அவங்க ஒரு கைப்பந்து வீராங்கனை. அவங்க ஒரு வாலிபால் பிளேயர். 26 வயசு, டிகிரி முடிச்சிட்டாங்க, சட்டம் படிச்சுட்டாங்க. அவங்களுடைய விளையாட்டில் மிகப்பெரிய வீராங்கனை தேசிய அளவில். அதனால அவங்களுக்கு விளையாட்டு கோட்டால வேலை கிடைச்சிருச்சு. அவங்க உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர்கள். இந்த வேலைக்கான ஆர்டரை வாங்குறதுக்காக டெல்லிக்கு அவங்க போகணும். நைட்டு நேரத்தில் ட்ரெயினில் ஏறி 26 வயது அருணிமா சின்கா ட்ரெயினில் ஏறி பயணம் செய்கிறார்கள். ட்ரெயினில் நடுராத்திரி உட்கார்ந்துருக்குறாங்க. அவங்க கழுத்துலையும் கையிலையும் அணிந்திருந்த தங்க நகையும் கையில் வச்சிருக்கிற ஹேண்ட்பேக்கும் அந்த பக்கத்து கம்பார்ட்மெண்ட்டில் இருந்த 4-5 முரடர்களுக்கு, திருடர்களுக்கு ரொம்ப தூண்டியது. உங்கள் 4 பேர் வந்து அவகிட்ட அந்த செயினை கழட்டி கொடு, வளையல கழட்டி கொடு, அந்த ஹேண்ட்பேக்கை கொடுன்னு அவகிட்ட பிடுங்குறாங்க, சண்டை போடுறாங்க. என்ன இருந்தாலும் ஒரு வீராங்கனை இல்லையா, பதிலுக்கு அவங்கக்கிட்ட இவ சண்டை போடுறா. ரொம்ப கோபம் வந்து அந்த 4 முரடர்களும் ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயின்ல இருந்து அப்படியே அவளை தூக்கி எரிஞ்சிடறாங்க. நான் சொன்னது நடந்த கதை, நடந்த உண்மை. இப்படி தூக்கி வெளியில் எறிகிறாங்க ஓடிக்கிட்டு இருக்கிற ட்ரெயினுக்கு வெளியே. அடுத்த தண்டவாளத்தில் போய் அப்படியே கீழே டம்முன்னு விழுந்து அந்த பொண்ணு மயக்கம் அடைகிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்சம் விழிப்பு தட்டுது. எப்படியாவது எந்திரிச்சிடலான்னு பார்க்குறா. எதிர் திசையிலிருந்து வர்ற ட்ரெயின் அப்படியே கால் மேலே ஏறிட்டு போயிடும். திரும்ப அந்த பொண்ணு மயக்கம் ஆயிடுச்சு. காலையில் 5 மணிக்கு அந்த கிராமத்தை சேர்ந்த மனிதர்கள் அந்த பக்கம் வந்தவங்க அவங்கள எடுத்துட்டு போய் அரசாங்க ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. எவ்வளவோ சிகிச்சை செஞ்சு பார்க்குறாங்க. இடது காலை எடுத்தே ஆக வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. வலது கால் காயங்களோட தப்பிச்சிருச்சு. இந்த பொண்ணு நினைவு திரும்பி எந்திரிச்சு பார்க்குறா. அவளுடைய கால் ஒரு மூலையில் சாத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. அதுலேருந்து ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. ஒரு வாலிபால் பிளேயர், 26 வயது இளம் பெண், ஒரு பெரிய காவல் அதிகாரியாக இந்த தேசத்தில் வளர வேண்டியவள் ஒரு கால் இல்லாமல் அப்படியே படுத்திருக்கிறா. என்ன செய்யறதுனே தெரில. சொந்தக்காரங்களாம் அழுகுறாங்க. நீ எப்படி ஓடுவ, எப்படி விளையாடுவ, எப்படியெல்லாம் இருந்திய, இப்படி ஆயிடுச்சு உன் நிலைமை, இனிமேல் நீ எப்படியே வீட்டுக்குள்ளேயே முடங்கி கிடக்க வேண்டியதுதான். அவங்க அக்காவுடைய கணவர் பக்கத்தில் நிற்கிறார். இந்த நிலைமையில என்னால் எதையுமே சாதிக்க முடியாதா? நான் வெற்றி பெறவே முடியாதா? நான் பழையபடி வெளியில வர முடியாதா? அவர் ஒரு பதில் சொன்னார். இதுவரைக்கும் கால் ஊனமான ஒரு பெண் எவரெஸ்ட் சிகரத்தை தொட்டதே இல்லை. நான் தொடுவேன். படக்குன்னு சொன்னா, நான் தொடுவேன், நான் தொட்டு காட்டுவேன். அவர் அடிபட்டு கால் இழந்தது 2011 ஏப்ரல். 2013 மே 22ஆம் தேதி எவரெஸ்டை தொட்ட முதல் மாற்றுத்திறனாளியாக தன் பெயரை அவர் சரித்திரத்தில் பதிவு செய்கிறார். அவள் இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறாள். பத்மஸ்ரீ என்கின்ற பட்டம் அவளுக்கு 2015 கிடைக்கிறது. தண்டவாளத்தில் விழுந்த போது நான் செத்து போனேன், எவரெஸ்டின் உச்சியில் நிற்கும் போது நான் மீண்டும் புதிய பிறவி எடுத்தேன் என்று பதிவு செய்தால் இன்றைக்கு அவளுடைய வாழ்க்கையும் படமாக வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்திருக்கிறது. என் இனிய பெரியவர்களே, சுற்றும் வரைதான் பூமி, சுடும் வரைதான் நெருப்பு, போராடும் வரைதான் மனிதன். நாம் அத்துணை பேரும் மனிதர்கள்.